திமுகவினர் தங்களின் நாக்கு நீளத்தை அடக்கி பேச வேண்டும். முதலமைச்சர் விஜயின் கண் அசைவுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் என உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் மதுரையில் அதிரடியாக தெரிவித்துள்ளார். மதுரையில் அரசு அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்திய பின் செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த அமைச்சர் விஸ்வநாதன் திமுக மற்றும் எதிர்க்கட்சிகளின் விமர்சனங்களுக்கு கடுமையான பதிலடி கொடுத்துள்ளார். அதிகாரம் மாறிவிட்டது, ஆட்சி மாறிவிட்டது என்பது இன்னும் திமுகவினருக்கு புரியவில்லை என்று சாடிய அவர், இளைஞர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு மாற்று அரசாங்கம் தமிழகத்தில் அமைந்துள்ளதாக குறிப்பிட்டார். அரசியலில் அநாகரிகமான விமர்சனங்களை முன்வைத்தால் பதிலடி கொடுக்க எங்கள் கூட்டணி தயாராக உள்ளது. We are ready to fighting nature என்ற அளவிற்கு நாங்கள் இருக்கிறோம். எதிர்க்கட்சியினர் எக்கேடு கெட்டுப்போனால் எங்களுக்கு என்ன? கம்யூனிஸ்ட் மற்றும் விசிக கட்சிகள் நாளடைவில் முதல்வர் விஜயுடன் கூட்டணி சேருவார்கள் என்று எதிர்பார்க்கிறோம். மேலும் 60 ஆண்டுகளுக்குப் பிறகு காங்கிரஸ் இடம்பெற்றுள்ள இந்த கூட்டணி அமைச்சரவையில் 7 பட்டியலின அமைச்சர்களும் 20 இளம் அமைச்சர்களும் பொறுப்பேற்று புதிய மறுமலர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக பெருமிதம் தெரிவித்தார். முதலமைச்சர் ஜோசப் விஜய் தங்களை கண்ணியமாக இருக்கும்படி அறிவுறுத்தியுள்ளதாகவும், முதல்வர் பச்சை கொடி காட்டினால் தங்களின் பதிலடி வேறாக இருக்கும் என்றும் எச்சரித்து மதுரையில் பரபரப்பை கிளப்பியுள்ளார் அமைச்சர் விஸ்வநாதன். மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள், மாண்புமிகு திரு கல்லணை அவர்கள், மாண்புமிகு திரு கார்த்திக் அவர்கள், மாண்புமிகு திரு தங்கபாண்டி ஆகிய 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளடக்கிய உயர் கல்வித்துறை அமைச்சர் பொறுப்பை ஏற்றிருக்கிற நான் இன்று மதுரைக்கு வருகை தந்தேன். என்னோடு அமைச்சர் பெருமக்களும் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் பெருமக்களும் கலந்து கொண்டார்கள். இன்று மாவட்ட ஆட்சித்தலைவர், மாவட்ட மாநகர கண்காணிப்பாளர், மாவட்ட ஊரக காவல்துறை கண்காணிப்பாளர் மற்றும் மாவட்டத்தினுடைய உயர் அதிகாரிகள் மட்டத்தில் ஒரு அறிமுக கூட்டம் நடைபெற்றது. இந்த அறிமுக கூட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் அறிமுகம் செய்யப்பட்டது. அமைச்சர் நான் அறிமுகப்படுத்தப்பட்டேன். அதிகாரிகளும் அறிமுகப்படுத்தப்பட்டார்கள். இன்றைய பொறுத்தளவில் இது ஒரு இன்ட்ரோடக்டரி மீட்டிங்காகத்தான் நான் கருதுகிறேன். சாராம்சம், மாண்புமிகு தமிழக முதலமைச்சர்